ராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Thank you Lord. Thank you. God bless you. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்க. Hallelujah hallelujah hallelujah. ஆமென். யாக்கோபின் கூடாரம் எவ்வளவு அழகானது இல்லையா? நம்மளோட கூடாரங்களும் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமென் ஹalleluya. எல்லாரும் கர்த்தரோட சமூகத்துல ஒரு சத்தமா உற்சாகத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஹalleluya ஹalleluya. நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது கர்த்தரோட கிருபை இல்லையா? ஒரு குடும்பமா இருக்கிறது தேவனோட அநாதி கிருபை. இன்னைக்கு என்னால உணவும் உடுத்த உடையும் இருக்கு, அது கர்த்தரோட மகா பெரிய கிருபை தயவு. ஹalleluya. இன்றைய தினம் ஒரு விசேஷித்த தினம். இந்த மாதம் முழுவதும் நம்ம ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை தியானித்து வரோம். கடந்த வாரத்தில் கூட அண்ணா அந்த ஆரோனின் ஆசீர்வாதத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை குறித்து விசேஷமாக அண்ணா நம்மளோடு பகிர்ந்து கொண்டார். இந்த வாரத்தில் கூட கர்த்தர் விசேஷமாக நம்மளோடு கூட இடைப்பட போகிறார். பைபிளை கையில் எடுத்துக்கங்க, நோட் புக் பென் இதெல்லாம் கரத்தில் வச்சுக்கோங்க. தேவனோட வார்த்தையை எவ்வளோ ஆர்வமாக நம்ம கேட்கிறோமோ அதுக்கு உண்டான விளைச்சலை நிச்சயமா தேவன் தர வல்லவர். ஹalleluya ஹalleluya. இன்றைய தினத்துல தலைப்பு, அதாவது கர்த்தர் இன்றைய தினத்துக்கான செய்திக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா, தேவன் இடம் இருந்து நேரடியாக வந்த ஆசீர்வாதம். என்னது? தேவனே மோசே கிட்ட ஆரோன கூற சொன்ன ஆசீர்வாதம். ஒரு வேத ஆகியோன் இப்படியா எழுதுறார், இது கர்த்தரே தன் கைப்பட எழுதின ஆசீர்வாதமா. இது எவ்வளவா நம்ம வாழ்க்கையில் இதோட வெளிப்பாட பெற்று நம்ம அதை எவ்வளவா அறிக்கை செய்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தரையும் ஆசீர்வதிக்கணுமா, நம்மளையும் நம்ம ஆசீர்வதிக்கும் போது ஒரு பெரிய விடுதலை, வியாதிகள் மாறும், வறுமைகள் மாறும், பலவீனங்கள் மாறும், நம்ம சூழ்நிலையே மாறி கர்த்தர் விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்துக்குள்ள நம்ம நுழைய முடியுமா? ஹalleluya. அதனால எல்லாரும் கூர்ந்து இன்றைய தினத்துல, அப்பா என்னோடு இடைப்படுங்கப்பா, என் வாழ்க்கை மாறணும்ப்பா, எவ்வளோ நாள் நான் ஜபிச்சிருக்கேன்ப்பா, ஆனா மாற்றங்கள் இல்லப்பா, ஆனா இன்னைக்கு உம்மிடத்துல இருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தைப்பா என் வாழ்க்கையை மாற்றட்டும்ப்பா, என் வேதனையை மாற்றட்டும்ப்பா, என் சூழ்நிலையை மாற்றட்டும்ப்பான்னு தாகத்தோட நம்ம வசனத்தை கேட்கும் போது நிச்சயமா தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. ஹalleluya ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நிச்சயமா தேவன் என்னோடு பேசுவாரு. நிச்சயமா தேவன் இன்னைக்கு என்னோடு பேசுவார். நிச்சயமா தேவன் எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாரு. நிச்சயமா தேவன் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஆமென். அந்த ஒரு எதிர்பார்ப்போட நம்ம பார்க்கும்போது நிச்சயமா தேவன் நம்மளோடு இடைப்படுவார். வாசிப்போம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:6. Revelation, the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஹalleluya ஹalleluya. ஏசப்பா என்ன செய்திருக்கார்? அவரோட அன்புனால, அவரோட ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரிச்சு நம்ம பாவங்களெல்லாம் மன்னிச்சு நம்மளை ரட்சித்து பிதாவுக்கு முன்பதாக நம்மளை எப்படி நிறுத்தி இருக்காராம்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்தி இருக்காராம். கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாரா? அப்பா பிதாவே நம்மளை எப்படி பார்க்கிறாரா? அப்பா பிதா எப்படி பார்க்கிறாரா? ராஜாக்களாவும் அதாவது சாதாரணமா நம்மளை பார்க்கலையா. ஏசப்பாவோட ரத்தம் நம்ம மேல அந்த ரட்சிப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? ஏசப்பா தான் ஜீவனுள்ள தேவனின் விசுவாசிக்கிறோமா? அவர் சிலுவையில நம் பாவத்துக்காக மரிச்சாரா? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரா? பரமேறி சென்றாரா? இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்காரா? நம்மளை உன்னதத்துல வச்சு அழகு பார்த்து கொண்டு இருக்காரா? ஹalleluya ஹalleluya. அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம் எனக்குன்னு சொல்லுங்க பக்கத்துல இருக்க சிஸ்டர் கிட்ட. ஹalleluya. அவர் என்ன ரத்தத்தினால கழுவி என்ன ராஜாவாகவும் என்ன ஆசாரியனாகவும் கர்த்தர் பிதாவுக்கு முன்பதாக என்னை நிறுத்தி வைத்திருக்கிறாராம். ஹalleluya. வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 5:10.
எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்ன செய்வாங்களாம்? பூமியில பலவீனத்தோட இருப்பாங்க, சுகவீனத்தோட இருப்பாங்க, சோகமா இருப்பாங்க, துக்கமா இருப்பாங்க, கண்ணீரோடு இருப்பாங்க. அரசாளுறவங்க இப்படியா பேசுவாங்க? அரசாளுவோம். என்ன பண்ணுவோம்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்ம என்ன பண்ணுவோம்? அரசாளுவோம். அந்த வெளிப்பாடு நமக்கு வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா யுத்தங்களையும் ஜெயம் எடுப்போம். எதையும் பயந்து அஞ்சி ஓட மாட்டோம். எது வந்தாலும் என்னால பார்த்துக்க முடியுன்ற விசுவாசம் நம்மளிடத்துல வருமா? ஓகே, நீங்கெல்லாம் ரொம்ப சோகமா இருக்கனால ஒரு கேள்வி கேட்கிறேன். Why did God give me this life? இந்த ஜீவன் தேவன் ஏன் இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கார்? இன்றைய தினத்தை நிறைய பேர் காணல, பார்க்கல, உயிரோட இல்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இன்றைய தினத்தை ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கார். Why? சொல்லுங்க. அவருக்காக வாழ்வதற்காக. அவர் என்ன நேசிக்கிறார், அதனால ஜீவனை கொடுத்திருக்கார். எனக்கு இருக்கிற 2 குழந்தைங்களை பராமரிக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன ஜீவனா வச்சிருக்கார். நான் குழந்தைங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், வீடு வாங்கணும், காரு வாங்கணும், இதுக்காக தான் எனக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கார். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும், பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை பிறக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, இதுக்காக தான் என்னை ஜீவனோடு வைத்திருக்கார். என் குடும்பம், என்னோட சூழ்நிலை, என்னோட பிரச்சனை, என்னோட போராட்டம், இதுக்கு பின்னாடியே ஓடி 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 நான் களைத்து போய் ஒரு நாள் நான் மறிக்கணும் தான் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கார். எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லை அது சொல்றதுக்கு தான் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துங்களே, எத்தனையோ பேர் இன்னைக்கு பார்க்கல, ஆனா எனக்கு ஜீவனை கொடுத்திருக்காருனா, அப்பா இந்த ஜீவனை ஒரு நோக்கம் இல்லாம நான் வாழ்ந்துடக்கூடாதுப்பா. என் வாழ்நாள்ல நீங்க கொடுத்திருக்கிற ஒரு ஆயுஸ் நாளும்பா அப்பா உமக்காகப்பா, உமக்காக நான் வாழணும்பா, ராஜ்ய மேன்மைக்காக நான் வாழணும்பா. ஏதோ என் பிள்ளைங்களை பார்த்தேன், என் குடும்பத்தை பார்த்தேன், என் பிசினஸை பார்த்தேன், என் அழகை பார்த்தேன், நான் சாப்பிட்டேன், நான் அதை வாங்கினேன், இது வாங்கினேன்னு உலக பிரகாரமா நான் வாழாத படிக்குப்பா. நீங்க என்ன அழைத்த நோக்கத்தோட, அந்த நோக்கத்தை நான் செய்து முடித்துட்டேன்ற சந்தோஷத்தோட என் கண்களை நான் மூடணும்பா. ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம ஓடுவோம், எதுக்காக ஓடுறோன்னே தெரியாது. காலையில் எந்திரிச்சு பிஸி பிஸி பிஸி, டயர்டு, உடம்பு முடியல, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எல்லாம் ஓடிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் உட்காந்து என்னோட ஓட்டம் எதற்காக? அப்பா என் வாழ்க்கையில் என்ன அர்த்தம்ப்பா, எதுக்காகப்பா என்னை அழைச்சிங்க அப்படின்னு நம்ம அவரோட சமூகத்தில் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அழைப்புக்கு நேராக நம்ம ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கும், ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை தேவன் எனக்கு ஏன் கொடுத்தார்? என் சிறிய உலகத்திற்கு மட்டுமல்ல. குடும்பம், தொழில், அழகு, உணவு, சுகம், இதுக்காக இல்லை. கரெக்டா? நான் எதற்காக? தேசங்களை தேவனுக்காக நான் ஆதாயம் படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ திட்டத்தோட, தேவ நோக்கத்தோட, தேவ சிந்தையோட, தேவ வார்த்தையோட, தேவ செயலோட நான் வாழணுன்றதுக்காக இன்றைய தினத்தில் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா இவ்வளோ நாள் நான் எதுக்கோ ஓடிட்டேன்ப்பா, ஆனா இந்த நாள் முதல் கொண்டுப்பா எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஜீவனோட மகத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன்ப்பா. ஒரு நாளும் நீங்க ஒரு திட்டம் என் வாழ்க்கையில வச்சிருக்கீங்கப்பா. எந்த திட்டத்தோட, எந்த நோக்கத்தோட என்னை அழைத்தீங்களோ, எந்த நோக்கத்தோட என்னை வாழ வச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த நோக்கத்தை நான் செய்து முடிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தோட கூட நம்ம ஓடும்போது தேசங்களுக்கு ஆசீர்வாதமா தேவன் நம்மள வைப்பார். ஆமேன். நம்ம வீட்டிலேயே எங்களை யாரும் ஆசீர்வதிக்க மாட்டாங்க சிஸ்டர். எப்படி சிஸ்டர் தேசங்களுக்கு அப்படின்னு இன்னைக்கு நீங்க கேட்குறீங்க இல்லையா? கர்த்தர் நம்ம வாசிச்ச வசனம் என்ன சொல்லுச்சு? கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கறாரா? ஓகே, ஒரு ராஜாவினுடைய தன்மை என்ன? ஒரு ராஜா யார்? ஒரு ஆசாரியன் யார்? ஒரு ராஜா என்கிறவன் ஒரு நாட்டை ஆளுகிறவன். அவன் தைரியமா இருக்கணும், அவன் போர் செய்யணும், அவன் ஜெயத்தை எடுக்கணும் இல்லையா?
உலக பிரகாரமா உலகத்துல தன்னோட ஜனத்தை பாதுகாத்துக்கணும். ஒரு ஆசாரியவன் ஆனவன் யாருன்னா ஆவிக்குரிய ராஜ்யத்துல ஜெயம் எடுக்கிறவன். அவன் ஜனங்களுக்காக பரிந்து பேசணும், அவன் ஜனங்களை நேசிக்கணும், ஜனங்களை ஜபத்துல சுமக்கணும். அவன் தான் ஒரு ஆசாரியன். அப்ப கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து என்னன்னு சொல்றாரு, ராஜாவாகவும் இருக்கணுமா, நீங்க ஆசாரியனாகவும் இருக்கணுமா. அப்போ நான் ராஜா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்புறம் நான் தமிழ்ல சொல்றேன். God has made us kings and priests. So as a king I should overcome. பக்கத்துல இங்கிலீஷ் தெரியாட்டி சொல்லுங்க, overcome சிஸ்டர். ஓவரா பண்ணாதீங்க சிஸ்டர். overcome. As a king I should overcome, stand in faith, take authority, take responsibility, take ownership. As a priest, stand in the gap, love people, carry people, intercede for people and bless people. Okay? அக்கா ஒரு தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லிடலாம். ஸ்கிரீன் எல்லாரும் இன்னைக்கு ஸ்கிரீனை பார்க்க போறீங்க. எல்லாம் கிளியரா தெரியுதா? ஓகே. தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். கரெக்டா? ஒரு ராஜாவினுடைய அவனோட தன்மை என்ன? மேற்கொள்ளணும். வாழ்க்கையில பிரச்சனை வந்தா நான் அதை மேற்கொள்ளணும். அந்த பிரச்சனையை பார்த்து நான் ஓடக்கூடாது. அதுதான் ராஜா. சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் ஓட மாட்டேன். இயேசுவின் நாமத்துல, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல நான் அதை மேற்கொள்ள போறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நிலைத்திருக்க போறேன். யார் என் கூட இல்லைனாலும் எங்க அப்பா என் கூட இருக்காருன்ற நிச்சயம். ஆராதனை வேலையில சொன்னாங்கல்ல, யார் என் கூட இல்லை நான் கவலைப்பட மாட்டேன், என் அப்பா என் கூட இருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். தேவன் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். I will use the authority that God has given me. கர்த்தர் என்ன பார்த்து, கேசியா உங்களை பார்த்து ராஜான்னு சொல்ல, ஆசாரியன்னு சொல்ல. ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து நீ ராஜா, நீ ஆசாரியன், என் ரத்தத்தினால அந்த முத்திரையை உன் மேல போட்டிருக்க. ஒரு சாதாரண காரியம் அது அல்ல, அது விலையேற பெற்ற காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொறுப்பை ஏற்றுக்கொள். பொறுப்பு வரும்போது தட்டி கழிக்காதீங்க. இது வேண்டாம், இது முடியாதுன்னா உங்க பலத்தை சார்ந்திருக்கீங்க. கொடுங்க, என் தேவன் எனக்கு அதை செய்ய கிருபை அளிப்பாரு. நீங்க எந்திரிச்சு முன்னாடி போகும்போது டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உரிமையோடு செல்லுங்கள். என் அப்பா என்னோட இருக்காரு, டெஃபினெட்லி என்னால ஜெயிக்க முடியும். அதுதான் ஒரு ராஜா, அதுதான் ஒரு ராஜா. ஹல்லேலூயா. ஓகே. ஆசாரியனோட மனப்பான்மை எப்படி? திறப்புல நிக்கணும். எப்படி? திறப்புல நிக்கணும். மக்களை நேசிக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து, சிஸ்டர்ஸை மட்டும் பார்த்து, நான் உங்களை நேசிக்கிறேன் சிஸ்டர். பிரதர்ஸை மட்டும் பார்த்து, நான் உங்களை நேசிக்கிறேன் பிரதர். நேசிக்கிறீங்களா? மக்களை தாங்கணும். பக்கத்துல யாராவது கொஞ்சம் சோகமா இருக்காங்களா பாருங்க, சிரிக்கிறாங்களா, இல்ல துக்கமா இருக்காங்களா, கண்ணீரோடு இருக்காங்களா, விசாரிங்க. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? உங்களுக்கு நான் எதுக்காக ஜெபிக்கணுமா, ஏதாவது உதவி வேணுமா? ஜனங்களை தாங்குகிற அந்த மனம் தான் ஆசாரியனோட மனம். அந்த அக்கா எப்படி போனா எனக்கு என்ன? நோ, நம்ம ராஜா இல்லை, ஆசாரியன் இல்லை. ஒரு ராஜா டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த என்ன சூழ்நிலைன்னு பார்த்து நான் பண்றேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு போய் விசாரிக்கிறது. ஒரு ராஜா எப்படி தன்னோட பிரஜைகளை விசாரிக்கிறாரோ, ஒரு ஆவிக்குரிய விதத்துல ஜெயம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆசாரியன் உறுதுணையா இருக்கான். ஹல்லேலூயா. மக்களை தாங்குங்கள், மக்களுக்காக பரிந்து பேசுங்கள், மக்களை ஆசீர்வதிங்கள். பக்கத்துல இருக்க அக்காவை ஆசீர்வதிங்க. அக்கா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அக்கா. இன்னைக்கு என்ன சூழ்நிலையில நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனா இயேசுவின் நாமத்துல நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூறுறேன்க்கா அப்படின்னு நீங்க சொன்ன மாத்திரத்துல அந்த அக்கா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்? கூர்னது யாரு? ஒரு ராஜா, ஒரு ஆசாரியன். பெற்றுக்கொண்டது யாரு? ஒரு ராஜா, ஒரு ஆசாரியன். அப்ப அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில பழிக்குமா பழிக்காதா? யாரோட நாமத்துல நான் கூறியிருக்கேன்? இயேசுவின் நாமத்துல. அதனால உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க, அக்கா உங்களை நான் சாதாரணமா நினைச்சேன், ஆனா ஹல்லேலூயா நீங்க கொடுத்த அந்த யாராவது உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களா, இல்ல சும்மா நல்லா இருக்கீங்கன்னு விசாரிச்சாங்களா? வாக்குத்தத்தம் விதைச்சிருந்தாங்கன்னா அது அப்படியே இயேசுவின் நாமத்துல தேவ ஊழியக்காரியா தீர்க்கதரிசனம் உங்களுக்கு உரைக்கிறேன், அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில அப்படியே பழிப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? நம்மளோட பிரதான ஆசாரியர் யாரு? அந்த மகா பிரதான ஆசாரியர் யாரு?
ஏசப்பா ராஜாதி ராஜன் அவரு. ஆனா இறங்கி வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டு இன்னைக்கு உங்களையும் என்னையும் உன்னதங்கள் அவரோடு உட்கார வச்சு பிதாவினோட வலது பாரிசத்துல வீட்டிருக்கிற என்னோட ஏசப்பா யாரு? அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு பிரதான ஆசாரியர். அதனால அவர் சாயல்ல உருவாக்கப்பட்ட நானும் ஒரு ராஜா, ஒரு ஆசாரியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Are you able to understand? Okay. பைபிள்லயே ஒரு பயங்கரமான ராஜா, கர்த்தரோட இதயத்துக்கு ஏற்ற ராஜா அப்படின்னா யாரை சொல்லுவோம்? தாவீது ராஜா. அவர் ஒரு ராஜா, அதாவது ராஜா ஆசாரியன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா சொல்ல போற வாக்கு தத்தங்களை அப்படியே நீங்க வந்து உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ண அந்த மனப்பான்மை வந்துருச்சுன்னா நான் வாக்கு தத்தங்களை சுதந்திரிச்சிடுவேன். ஹல்லேலூயா. Are you all ready? Okay. தாவீது எப்படியாப்பட்ட ராஜாவா இருந்தான்? அவன் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள், எத்தனையோ குற்றங்கள். அங்கே நின்னுட்டானா மேற்கொண்டு முன்னாடி சென்றான். அவன் முன்னாடி கோலியாத்து அவன் பார்த்து ஓடினானா அந்த நாட்டோட சேனைகளே பார்த்து ஓடிச்சு. ஆனா தாவீது, நீயோ பட்டயத்தோடு ஈட்டியோடு வர, ஆனா நானும் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல வரேன்னு 5 கூழாங்கல் எடுத்தான். ஒரே கல்லுல அவனை அடிச்சு வீழ்த்தினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராஜாக்களா ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில வரும்போது நான் என்ன பண்றேன்? எனக்கு ஒரு பிரச்சனை வருது, என்ன பண்றேன்? டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, நான் என்ன பண்றேன்? ஏசப்பா எனக்கா ஏன்பா எனக்கு இப்படி ஒரு நிலைமை? அழுகிறோம்ல ஜெபத்துல. ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஏசப்பா, அவன் என்ன சொன்ன? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கும்போது நான் எதற்கும் பயப்பட மாட்டேன்னு ராஜாவா அவன் முன்னேறி சென்னான். அவன் பிரச்சனையை பார்த்து ஓடல, பிரச்சனையை நோக்கி பார்த்து பிரச்சனையை அவன் அட்டாக் பண்ணி அவன் ஜெயம் எடுத்தான். யாரோட நாமத்துல? சேனைகளின் கர்த்தரோட நாமத்துல. ஒரு ராஜா அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் விசுவாசிச்சான். என் கூட யார் இருக்கிறது? சேனைகளின் கர்த்தர். இன்னைக்கு நம்மளோடு யார் இருக்கிறது? சேனைகளின் கர்த்தர். பொறுப்பை ஏற்றுக்கொண்டான், தேவனுடைய அதிகாரத்தில் முன்னேறி சென்றான். கரெக்டா? 1 சாமுவேல் 17, 45, 48, 38 எல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு தியானிக்க போறது அந்த விசேஷித்த வாக்கு தத்தம். ஸோ அது இன்னைக்கு எல்லாரும் நம்மளோட ஆவி ஆத்மா சரீரத்துல ஏற்றாம இங்க இருந்து கிளம்ப மாட்டோம்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. தேவன் எத்தனை மணி நேரம் நடத்தினாலும் நான் அமர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம போக மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப தாவீதோட குவாலிட்டிஸ் as a king பாத்தீங்களா? ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜாவாவா அவரை பார்த்தா கூட என்ன தன்மை பாருங்க. ஒரு பிரச்சனையை பார்த்து ஓடல, பிரச்சனையை நோக்கி ஓடினான். விசுவாசத்துல அவன் நிலைச்சிருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல அவன் உண்மையா இருந்தான். அதுதான் ஒரு ராஜா. தேவன் ஒரு ராஜா இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற குவாலிட்டிஸ். அதனாலதான் தாவீதை பார்த்து என் இதயத்துக்கு ஏற்றவர். ஹல்லேலூயா. ஓகே. ஆசாரியன் அப்படின்னும் போது உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? சாமுவேல், மோசே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசாரியன்னா ஆரோன். ஏன் சொல்லுங்க? வாசிப்போம். லேவி ராகமம் 10, 1-3 வரை. ஆரோனின் ஆசாரிய மனப்பான்மை இது நம்ம பார்க்கலாம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அவருடைய சந்நிதியில, கர்த்தரோட சந்நிதியில என்ன கொண்டு வந்தாங்களாம்? அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்களாம். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்குள்ளும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான்.
ஆரோன் பேசாதிருந்தான். அவங்க பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. கர்த்தரோட கோபாகினி ஆரோனோட புத்திரர்களுக்கு நேரா வந்துடுச்சு. அவங்க அந்நிய அக்னிய ஆலயத்துக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆரோன் என்ன பண்ணிருப்பான்? 2 பிள்ளைங்க செத்து கிடக்குறாங்க. கர்த்தரோட கோபத்தினால ஆரோன் என்ன பண்ணுவான்? ஏன்பா, ஐயோப்பா, என் பிள்ளைங்கப்பா, நான் உமக்கு ஊழியம் பண்றேனேப்பா, என் பிள்ளைங்கள நீங்க கேட்போமா இல்லையா? ஆரோன், அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆரோன் பேசாதிருந்தான். ஆரோன் பேசாதிருந்தான். பக்கத்துல சொல்லுங்க, அக்கா, நீங்க பேசாம இருந்தாலே உங்க ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்க ஒன்னும் பேசாம இருந்தாலே தேவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். நீங்க பேசி பேசி பேசியே உங்க ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டு நிக்கிறீங்க. அதுதான் ஒரு ஆசாரியனோட தன்மை. எங்க பேசணும், எங்க பேசக்கூடாதுன்ற ஞானம். நிறைய நேரம் நம்ம பேசி ஜெயிச்சிட்டோம்னு நினைப்போம். ரொம்ப பேசி கோவப்பட்டு அங்கதான் நம்ம தோக்குறோமே. அங்கதான் நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறோம், சாத்தானுக்கு கதவை திறக்கிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இட்ஸ் பெட்டர் டு கீப் குவைட். பேசணும்னா வசனத்தை பேசுங்க, இல்ல வாய்க்கு ஜிப்பை போட்டுடலாம். அந்த சூழ்நிலையிலையும் ஒரு ஆசாரியனோட ஒரு மனப்பான்மை பார்த்தீங்களா? எந்த சூழ்நிலை பேசணுமோ அங்கதான் பேசணும். அவன் பேசாதிருந்தான். பெரிய குவாலிட்டி. இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்ம வாயை கொஞ்சம் சாத்துனாலே பெரிய பெரிய அற்புதத்துக்குள்ள நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது, ஜனங்களுக்காக ஓடினான். ஆரோன் எப்படியாப்பட்டவனா? அவனோட பிள்ளை மரிக்கும் போது அவன் சும்மா உட்கார்ந்து பேசாம இருந்தான், அமைதியா அவன் பேசாது இருந்தான். ஆனா உங்களுக்கு கோராவோட எபிசோடெல்லாம் தெரியும். அந்த இதெல்லாம் நான் இப்ப சொல்ல விரும்பல. ஒரு சூழ்நிலை, ஜனங்கள்லாம் மாண்டு அவங்க தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா அவங்க பேசிட்டாங்க. தேவனோட கோபாகினி மறுபடியுமா வருது. ஜனங்கள்லாம் செத்து போயிட்டு இருக்காங்க. ஒரு வாதம் வருது, ஜனங்கள்லாம் செத்துட்டு இருக்காங்க. அப்ப மோசே ஆரோனை பார்த்து சொல்றாரு, ஆரோன், நீ எந்திரிச்சு ஓடு. நீ அந்த அந்த வாதைக்கும் ஜனங்களுக்கும், அதாவது செத்து போயிட்டு இருக்க ஜனங்களுக்கும் உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கும் மத்தியில் நீ ஓடு. நீ ஓடும்போது தான் வாதை நிற்குனதும் அவங்க பிள்ளைங்களுக்கு ஒன்று ஆனும்போது அமைதியா கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்த அதே ஆரோன் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவன் தூப கலசத்தை எடுத்துட்டு அவன் அந்த சாகர ஜனங்களுக்கும் உயிரோட இருக்கிற ஜனங்களுக்கும் மத்தியில் ஓடும்போது வாதை நின்றது. ஜனங்கள் சாகாம தடுக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆசாரியனோட மனப்பான்மை எப்படி இருக்கணுமா? என் பக்கத்துல, என்னோட வீட்டில், என்னோட குடும்பத்தில் யாராருக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்காக பரிந்து பேசுகிறவங்களா, அவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறவங்களா நம்ம இருக்கும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். எனக்காக, என் குடும்பத்துக்காக இல்லை, எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க குடும்பத்துக்காக யாரு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை தேவன் மேன்மையா வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அக்கா, உங்களுக்கு ஜெபிக்க வேண்டியது என்னோட பொறுப்புக்கா. அண்ணே, உங்களுக்கு ஜெபிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அண்ணே, நான் ஜெபிக்காத, உங்களுக்கு ஜெபிக்காதனால தான் உங்களுக்கு பிரச்சனை. இன்னையிலேருந்து உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். நாளையில இன்னைக்கே பாருங்க சிஸ்டர், ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில. தைரியமா சொல்லுங்களேன், பக்கத்துல ஜெபிப்பீங்களா இல்லையா? நீங்க ஜெபிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம், நான் ஜெபிச்சா எனக்கு மொத்தம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So we will all pray. அப்ப அவன் என்ன பண்ண, அந்த ஜனங்களுக்காக பாவ நிவாரணம் செய்யறதுக்காக எழுந்து ஓடுனான். ஆசாரிய குணம். தன்னோட குடும்பத்துல ஒண்ணு வந்தப்போ அமைதியா இருந்த மனுஷன் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எழும்பி ஓடுனா. அதுதான் ஒரு ஆசாரியனோட மனப்பான்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட மனப்பான்மை உள்ளவங்களை தேவன் அப்படியே விடுவாரா? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஆரோனுக்கு விரோதமா, அவனோட ஆசாரித்துவத்துக்கு விரோதமா என்னென்னமோ பேசுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, எல்லா கோத்திரத்தையும் கோல் எடுத்துட்டு, அவங்களோட கோல் எடுத்துட்டு வர சொல்லுங்க. எல்லா கோலையும் கர்த்தரோட பிரசனத்துல வைக்கிறாரு. யாரோட கோல் துளிர்த்தது? ஆரோனோட கோல். சும்மா இலை மட்டும் விட்டுட்டு போயிடுச்சா? என்னெல்லாம் பண்ணுச்சு? வாசிப்போம். என்னாகமம் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆரோனின் கோல் எப்படி இருந்தது? அங்க பாருங்க, அது துளிர் விட்டு, அது பூ பூத்து, அது வாதுமை கொடுத்தது. அந்த ஸ்கிரீன்ல அந்த துளிர்த்த கோல் தெரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணுச்சு அந்த கோல்? ஒரு சாதாரண கட்டை துளிர்க்குமா? ஓகே. இப்போ எந்த சீசன்ல இலை வரும், எந்த சீசன்ல பூ வரும்,
எந்த சீசன்ல காய் காய்க்கும், எந்த சீசன்ல கனி வரும். கர்த்தரோட வார்த்தை சொல்லுது எல்லாத்திற்கும் ஒரு காலம் உண்டு. கிளிக்க ஒரு காலம், தேய்க்க ஒரு காலம், அழுக ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு இல்லையா? 4 சீசன்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு 4 சீசன்ஸ் இருக்கு? என்னென்ன தமிழ்ல நீங்க சொல்லுங்க, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங். கோடைக்காலம், மழைக்காலம், பனிக்காலம், குளிர். 4 சீசன் தான். நீங்க சொல்றது 40 சீசன்ஸ் வரும். ஸ்ப்ரிங் இலையுதிர் காலம், ஆட்டம் இஸ் இலையுதிர் காலம், ஸ்ப்ரிங் பூ பூத்து கனி கொடுக்கிற காலம், சம்மர், வின்டர் கோடைக்காலம், குளிர்காலம், மழை, பனியெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்ட ஒரு காலங்கள் இல்லையா? ஸோ தேர் ஆர் 4 சீசன்ஸ். Hallelujah. Okay. Where did I leave? 4 seasons. 4 seasons. அந்த 4 சீசன் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது எதனால தெரியுங்களா? துளிர்த்து கர்த்தர் என்ன சொல்ல விரும்பினார் தெரியுங்களா? எந்த சீசனும் வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தரோட அழைப்பு ஒரு மனுஷன் மேல இருந்துட்டா எந்த சீசன்லயும் என்னால கனி கொடுக்க முடியும், எந்த சீசன்லயும் என்னால பூ பூக்க முடியும், எந்த சீசன்லயும் நான் செழிப்பா இருக்க முடியும். மாச கடைசிங்க சொல்லுங்க, மாசம் கடைசிங்க. மாச கடைசியில் என்ன இருக்காது நம்ம கிட்டலாம்? மாச கடைசியில் என்ன இருக்காது? காசு இருக்கும், இருக்கும், இருக்கணும். நான் ராஜா, நான் ராஜா, நான் பிச்சைக்காரன் இல்லையே. ஏசப்பா என்ன எப்படியா பார்க்குறாரு? ராஜா, ராஜா. நம்மளே நம்மளை அப்படி பார்க்க மாட்டோம், அதுதான் மேட்டர். மாச கடைசியானா நம்ம வாயில, அதான் சொன்னவங்க, நம்ம வாயை நம்ம சாத்தினாலே 25ஆம் தேதி கூட வந்திருக்காது. ஆனால் நம்ம மைண்டுக்குள்ள மாசக்கடைசி மாசக்கடைசி மாசக்கடைசி, காசு இல்லாமல் போயிடும், இல்லாமல் தான் போகுது. கரெக்டா? கரெக்டா? கர்த்தர் 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணாரு? அப்ப 5 ரூபாய் கையில வச்சிருந்தாலும் உங்களை போஷிக்க நம்மளோட தேவன் வல்லவரா இல்லையா? ஒண்ணுமே என் கையில இல்லாட்டி என்னை போஷிக்க வல்லவரா இல்லையா? காகத்தை கொண்டு போஷிப்பாரா? எலியாவை காகத்தை கொண்டு போஷிச்ச தேவன் தானே நம் தேவன். அப்படியாப்பட்ட தேவனை தானே நம்ம சேவிக்கிறோம். ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தைகள், அதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்கள் நினச்சிருக்கலாம் என்ன இந்த அக்கா வாயில் பேசாத, பட் நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பேசுகிறோன்றது முக்கியம். வரத்துக்கு முன்னாடியே நம்மளே நமக்கு சாபத்தை குறிக்கிறோம். மாச கடைசி, காசு இருக்காது, ஒன்றும் பண்ண முடியாது, ஐயோ ஐயோ ஐயோ. ஏசப்பா, ஏசப்பா இதான் என்னோட சூழ்நிலைப்பா, நீங்கள் பார்த்துக்கங்கப்பா. அப்பா நீங்கள் பெருக்கத்தின் தேவனப்பா, உங்களால் எனக்கு ஒரு அற்புதம் பண்ண முடியாதாப்பா? The more you prophesy, நமக்கு நேராக நம்மளே தீர்க்க தரிசனம் கர்த்தரோட வார்த்தையை பேச 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 ஒரு ராஜா அவனோட கஜானால மணி இல்லாட்டி என்ன பண்ணுவான்? தமிழ்நாடு கஜானால காசு இல்லை, ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஜி என்ன பண்ணாரு? God gives us the ability to generate wealth. Do something. கர்த்தர்கிட்ட கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காருல. டூ சம்திங். உழைங்க, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க, ஹார்டா ஒர்க் பண்ணுங்க. இல்லைன்னு சொல்லி நிக்காதீங்க, இன்னொருத்தர்கிட்ட கை ஏந்தாதீங்க. ஹalleluya. டூ சம்திங். கர்த்தர் நமக்கு கரங்களை கொடுத்துருக்காங்க, ஜீவனை கொடுத்துருக்காங்க, டேலண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. why are you sitting and crying? ரைஸ். நான் ராஜா, நான் ராஜா, நான் ராஜா. ஒரு ராஜா பிரச்சனையில அவன் உட்கார மாட்டான், அவன் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். அவன் தான் ராஜா. ஹalleluya, ஹalleluya. ஒரு ஆசாரியனா சரி, ராஜாவா கஜானா காலி, அட்லீஸ்ட் ஆசாரியனியா பரிந்தாவது பேசிட்டு உட்கார்ந்துருக்கலாமே. அப்பா என்னை போல எத்தனையோ பேர் இந்த சூழ்நிலையை கடந்துட்டு இருப்பாங்களேப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாற்றுங்கப்பா. ஹalleluya. ஓகே, ராஜாவா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவளெல்லாம் இல்லை, ஓகே, அட்லீஸ்ட் இதையாவது பண்ணலாமே. ஆனால் கர்த்தர் நம்மளை ரெண்டுமா பார்க்குறாரு. ஹalleluya, ஹalleluya. அப்போ அந்த ஆசாரியனோட மனப்பான்மை எப்படி இருந்ததா? அவனுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் அமைதியா இருந்தான். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்தாலே நம்ம ஐயோ ஃபீவர் வந்துருச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, ஒரு படப்பு, ஒரு அதையே ஒரு 10 நாள் உட்கார்ந்து பேசுறோம். இயேசுவின் நாமத்துல சுகமாக எந்திரிச்சுப்போ. ஃபேத்லின் ஜான் கீழே விழுந்துட்டா, ரத்தம் கொட்டினா கூட இயேசுவின் நாமத்துல எந்திரிச்சு தொடச்சிட்டு போ. அவ்வளோதான், அவ்வளோதான். டோன்ட் டாக். அதை மெடிடேட் பண்ணி அந்த ஃபீவரை மெடிடேட் பண்ணுற அளவுக்கு நம்ம கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்தாலே கியூர் கிடைச்சிடும்.
டோன்ட் மெடிடேட் ஆன் த ப்ராப்ளம். ஒரு ராஜாவா உன் பிரச்சனையை மெடிடேட் பண்ணாத. அந்த சுகம் கொடுக்க போற தேவனை நம்ம நோக்கி பார்க்கும்போது நிச்சயமா ஒரு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அவன் மௌனமா இருந்தாரு. அதே ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது எழும்பி ஓடினான். எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் அமைதியா இருக்கணும். ஆனா மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எழும்பி இயேசுவின் நாமத்துல ஒரு ஆசாரியனா இந்த ஆசாரிய மனப்பான்மையோட ஓடி மட்டும் பாருங்களேன். நமக்கே அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா மற்றவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்களேன். மற்றவங்களை ஜெபத்துல தாங்கி அன்பு கூர்ந்து பாருங்களேன். தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை நியாயப்படுத்தவில்லை. அவன் நான் நியாயம்னு சொல்லவே இல்லை. ஜனங்களுக்காக நின்றான். தேவன் அவனை நியாயப்படுத்தினார். அவனுக்காக தேவனே நின்று அவனோட கோலை பட் ப்ளூம் அண்ட் பிளாசம் பண்ண செய்தார். ஹல்லேலூயா. துளிர்க்க செய்தார், பூ பூக்க செய்தார், கனி கொடுக்க செய்தார். என்ன கனி வந்தது? ஏன் வாதும கனி? இஸ்ரவேல் தேசத்துல அந்த இலையுதிர் காலத்துக்கு அப்புறம் முதல் பூ பூக்கிற மரம் எதுனா வாதும மரம் தான். அதுல இலை இருக்காதான், ஃபர்ஸ்ட் பூ பூத்துருமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் எது செய்தாலும் அதில் ஒரு நோக்கம் இருக்கும். அது நம்ம நம்பணும். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதில் ஒரு நோக்கம், திட்டம் இருக்கும். அப்பா, என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எனக்கு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம வார்த்தைகளை நம்ம அனாவசியமாக விட்டுறோம்ல. ஆனால் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்லும்போது தான் எனக்கு ஆசீர்வாதம் நீங்கள் விளங்கணுன்றதுக்காக அந்த வாயை ஃபஸ்ட்டு நம்ம சுத்திகரிக்க போகிறோம். இன்னைக்கு இசப்பா என்னோட வாயை சுத்திகரிங்கப்பா, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு கிராமத்தில் ஒரு அக்கா இருந்துச்சான். எப்போ பார்த்தாலும் எல்லா வீட்டுக்கும் போய் பிரச்சனை பண்ணுறது, பின்னாடி இந்த அக்காவை பற்றி அந்த அக்கா கிட்ட பேசுறது, அந்த பின்னாடி பேசுறது, குடும்பத்தில் குழப்பம் உண்டு பண்ணுறது, ரிவர்ஸாக திங்க் பண்ணுறது, நெகட்டிவாக பார்க்குறது, குழப்பத்தை உண்டு பண்ணுறதே அந்த கிராமத்தில் அந்த அக்காவுக்கு வேலையாக இருந்ததுதான். அது மாதிரி இங்கே எத்தனை அக்காக்கள் உட்காந்துருக்கோம்? சும்மாவே வாய் வச்சுட்டு இருக்க முடியாது. யாரையாவது பற்றி ஏதாவது சொல்லாட்டி அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த அக்காவுக்கு அப்படி ஒரு வியாதி. அந்த ஊரில் இருந்த பெரியவர் அந்த அக்காவையே பார்த்துட்டு இருந்தார். சிரிக்கிறத பார்த்தா எல்லாரும் அந்த அக்காவோட ஃபேமிலியா? இல்லை இல்லை, நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அந்த அக்காவை அந்த ஊரோட பெரியவர் கூப்பிட்டு சொன்னாராம், அம்மா நீ ஒரு கூடை எடுத்துக்கோ, எடுத்துட்டு கிராமம் முழுவதும் நீ ஒரு வீட்டுக்கு போய் ஒரு வீட்டில் கலகம் பண்ணிட்டு இருக்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நிறைய பேர் உன்னை திட்டுறாங்க, உன்னை பற்றி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் நீ பண்ணுறதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் நீ ஒரு காரியத்தை பண்ணு. ஊரில் ஃபுல்லாக போய் நிறைய பறவைகளோட இறகுகள் தான், ஃபெதர்ஸ்னா இறகு, நிறைய பறவைகளோட இறகுகளை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த அம்மா அன்னைக்கு டியூட்டி என்ன? அப்பாடா, அந்த கிராமத்துலேயே அன்னைக்கு அவ்வளோ சமாதானமா. ஏன்னா எந்த வீட்லையும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி கண்டினியூஸாக பஞ்சாயத்து, அந்த தலைவர் பாவம் பஞ்சாயத்து பண்ணி பண்ணி அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம். இந்த அம்மா எல்லா இடத்துக்கு போய் ஒரு எங்கெல்லாம் ஃபெதர்ஸ் கிடைக்குதோ எல்லா ஃபெதர்ஸும் எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துகிட்டு வந்து, ஃபெதர்ஸ் கலெக்ட் பண்ணுறது ஈஸி கிடையாது இல்லையா, எடுத்துகிட்டு வந்து வச்சாங்களாம் கூடைய. அந்த ஐயா பேசாமல் ஒரு ஃபேனை போட்டு விட்டாராம். இறகுகள் என்ன ஆகும் ஃபேன் போட்டா? எங்கே போகுதுன்னு தெரியுமா? எங்கெல்லாம் போய் விழுகுதுன்னு நமக்கு தெரியாது. யாராவது பால் குடிச்சிட்டு இருக்காங்களா அதில் போய் விழுகுதா, சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அதில் விழுகுதா, குடிக்கிற தண்ணியில் விழுகுதா, மருந்து எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ அவர் சொன்னாராம், போமா நீ போய் இன்னைக்கு டியூட்டி, உனக்கு எல்லா இறகுகளும் ஃபஸ்ட்டு நாள் டியூட்டி இறகுகள் கலெக்ஷன். அவர் தலைவர் என்ன பண்ணார்? ஃபேன் போட்டு விட்டார். ஃபேனில் எல்லா இறகுகளும் பறந்துருச்சு. இன்னைக்கு அடுத்த நாள் டியூட்டி அவங்களுக்கு போய் எல்லா இறகுகளும் எடுத்துட்டு வாமா. அவங்க என்னையா சொல்றீங்க, எப்படி எடுக்க முடியும், எங்கெல்லாம் போயிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எடுத்துட்டு வந்தேன். கரெக்டுமா, நீ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தது உண்மைதான். ஆனால் இப்போ அதை எடுக்க முடியுமா உனக்கு தெரியுதுல்ல? அதே மாதிரி தான் நம்ம வாயிலிருந்து சிந்தப்பட்ட வார்த்தைகள் எவ்வளோ பேருக்கு எப்படியாப்பட்ட தாக்கங்களை உண்டு பண்ணியிருக்குன்னு உனக்கு தெரியல. நீ சொன்ன சில வார்த்தைகளாகல எவ்வளோ குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியல. உன் வாழ்க்கையிலேயே எத்தனையோ பிரச்சனைன்னு உனக்கு தெரியல. எப்படி இந்த சிறகுகள் எங்கெல்லாம் பறந்து யார் பாலில் விழுந்துச்சோ தெரியல, யார் சாப்பாட்டில் விழுந்துச்சோ தெரியல, யார் யாரோட குடும்பத்தை அது கெடுத்துச்சோ தெரியல. ஆனால் போய் அள்ள முடியுமா? அதே போல தான் வார்த்தை. ஒரு முறை பேசிட்டா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம் வார்த்தையில நம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த அன்னைக்கு அந்த அம்மா உணர்ந்துச்சான், என் வாய்க்கு காவல் வைங்கப்பான்னு ஜெபிச்சிச்சான். அதுக்கப்புறம் அதோட வாழ்க்கையே மாறிச்சான். சொல்வோமா? இன்னைக்கு
அந்த இறகு அக்கா யாருன்னு தெரியல, நானா கூட இருக்கலாம், நீங்களா கூட இருக்கலாம். இன்னைக்கு சொல்வேன், அப்பா என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என் வாயின் வார்த்தையால் ஒருத்தரையும் நான் காயப்படுத்திடக்கூடாதுப்பா, எந்த குடும்பத்திலையும் நான் கலகத்தை உண்டு பண்ணிடக்கூடாதுப்பா, என் சொந்த வாழ்க்கையிலேயே நான் சாபமாக நின்றுடக்கூடாதுப்பா, எனக்கே நான் சாபத்தை பேசிடக்கூடாதுப்பா. அப்பா எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. எனக்கு புரியுதுப்பா என் வார்த்தை சரியில்லைப்பா. சில நேரம் கோவம் வந்தால் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசுகிறோம், பேரண்ட்ஸ்க்கு கோவம் வந்தால் பிள்ளைங்கக்கிட்ட எப்படி பேசுகிறோம், நம்ம கணவர்மார்கள்கிட்ட எப்படி பேசுகிறோம், நம்ம மனைவிமார்கள் கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம். வார்த்தைகள் ஜாக்கிரதை. விடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அது போய் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் பாருங்க. அவங்க அழுது, அவங்க கூனி குறுகி, அவங்க வாழ்க்கையே திசை மாற்றுகிற அந்த ஒரு செயலுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது, நான் காரணமாக இருக்கக்கூடாது. நிறைய நேரம் நம்ம நினைப்போம், அவங்க என் வாழ்க்கையில் திட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் யாரையாவது அப்படி பேசியிருக்கேனா? எஸ்பா என்ன மாற்றுங்கப்பா. இன்னைக்கு மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேணாம், என்ன மாற்றுங்கப்பா, என்ன மாற்றுங்கப்பா. நான் மாறிட்டா என் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிரும்பா அப்படின்னு நம்ம சொன்னாலே நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாதி காரியங்கள் மாறிடும். நம்ம காசிப்புக்காக வாய் திறக்க வேண்டாம், குறை சொல்றதுக்காக நம்ம வாய் திறக்க வேண்டாம். கர்த்தரோட வார்த்தையை பேசுறதுக்காக வாயை திறப்போம். ஹல்லேலூயா. ஜனங்களுக்காக அந்த குறை சொல்ற அதே நாவ அவங்களுக்கு ஜெபிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆசாரியனா மாறிட்டோம். நம்ம இப்போ அந்த அக்காவை திட்டணும்னு எனக்கு தோணுது, குறை சொல்லணும்னு தோணுது, பின்னாடி போய் அதுக்கு பதிலில் நான் 2 நிமிஷம் அது ஆசாரியனியாக மாறி அவங்களுக்காக நான் ஜபத்தில் அவங்கள தாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா இறங்கி என்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஏசப்பா எப்படி ராஜாதி ராஜாவா இருந்து நித்திய பிரதான ஆசாரியரா இருந்து நமக்காக பரிந்து பேசுறது போல நம்ம பலருக்காக பரிந்து பேசும்போது தேவன் நம்மளை ஒரு நாளும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பிதாவின் முன்பதாக நம்மளை நிற்க வைக்க வல்லவர். சத்தமா ஒரு பஞ்சாபி ஹல்லேலூயா. வெரி குட். எல்லாருமே விழிப்பா இருக்கீங்க. இப்ப நம்ம எல்லாம் வேதத்தை எடுப்போம். என்னாகமம் 6:24 27 வசனங்களை நம்ம வாசிப்போம். பக்கத்துல யாராவது தூங்கிட்டு இருந்தா, அக்கா தூங்காதீங்க, இன்னைக்கு தூங்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய பிளெஸிங்கை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அலர்ட்டா இருங்க. இப்ப நம்ம ஆரோனின் ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு வேதத்தை திறந்து, ஒருவேளை பக்கத்துல இருக்கிறவங்க வேதம் கொண்டு வராட்டி அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க கொண்டு வரணும் சிஸ்டர்ன்னு சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி சர்ச்சில் எங்கேயாவது இருந்தா எடுத்துக்கங்க, இல்லாட்டி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 27 வரை வாசிப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அடுத்த வசனம் வாசிங்க, 27. இவ்விதமாய் அவர்கள் நாமத்தை ஒருத்தர், அந்த லாஸ்ட் வசனம் தான் அந்த சாவியே. அதை சத்தமா வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது யாரு? சொன்னது யாரு? கர்த்தர். சொன்னது யாரு? மோசே கிட்ட சொல்றாரு, நீ ஆரோன இந்த ஆசீர்வாதத்தை ஜனங்கள் மேல கூறு, வாயை திறந்து நீ பேசு, நீ பேசு, நீ பேசு. நீ சொல்லும் போது என் நாமம், கர்த்தர் நம்ம மேல முத்திரை போட்டு இது என்னோட பிள்ளை, இந்த எல்லா ஆசீர்வாதமும் இந்த பிள்ளை மேல தங்குன்னு சொல்லி நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஓகே, இந்த வசனத்தை எபிரேயத்துல வாசிக்கலாம். Yavracheka Yahweh Veshmareka Yair Yahweh Panavaleka Vehuneka Isa Yahweh Panavaleka Vesem Lekha Shalom. அடிக்கடி நீங்க பார்த்துருப்பீங்க, சர்வீஸ் முடியும் போது நான் இந்த வசனத்தை தான் சொல்லி, இந்த வசனத்துல அவ்வளோ ரகசியங்கள் இருக்கு.
ஆதி சபையிலலாம் இந்த வசனத்தை அடிக்கடி கூறுவாங்களாம். இந்த வசனத்தை கூறுற ஜனங்களோட வாழ்க்கை அவ்வளோ சுபிக்ஷமா இருக்குமா, அவ்வளோ நல்லா இருப்பாங்களாம், அவ்வளோ ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நிரப்பப்பட்டு இருப்பாங்களாம். இதை அறிஞ்ச அந்த ரபிமார்கள் என்ன பண்ணாங்களா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம கூறாதபடிக்கு இதை பற்றி இருக்கிற டீச்சிங் எல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்மளை விட அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா, அந்த ராஜாவினோட மனப்பான்மையும் ஆசாரியனோட மனப்பான்மையும் இல்லாமல் நான் மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் எங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் டிலீட் பண்ணி அதை ஹைட் பண்ணிட்டாங்களாம். அந்த சவக்கடல் சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கண்டுபிடிச்சாங்க. அதில் நிறையா சீக்ரெட்ஸை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு 400 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு பெண்டன்ட் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ரீசெண்டாக. அதில் என்ன இருந்ததுன்னு பார்த்தா ஒரு சுருள் இருந்ததா. அந்த சுருளில் இந்த ஆரோனின் ஆசீர்வாதத்தை இருக்கிற வல்லமையை குறித்து அவ்வளோ காரியங்கள் இருந்ததான். ஐ கான்ட் ஷேர் வித் யூ எவ்ரிதிங், பட் அவ்வளோ காரியங்கள். நமக்கு டைம் கம்மியாக இருக்கனால டைரெக்டாக நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம். அப்போது இந்த வசனத்தை எபிரேய பாஷையில் நம்ம உச்சரிக்க நம்ம ஜனங்களை ஆசீர்வதிக்க அவ்வளோ வல்லமை அந்த இடத்துல இருக்கும். அவ்வளோ மாற்றங்களை பார்த்துருக்காங்களா ஜனங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதத்தில் சபைக்கு தேவன் அதை தான் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்காரு. அதை நம்ம ஆழமாக தியானித்து நம்ம குடும்பத்து மேலே நம்ம கூற ஆரம்பிக்கணும், நம்ம பிள்ளைங்க மேலே கூற ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஒரு சாட்சி சொன்னால் நீங்கள் அதை இன்னும் உங்களுக்கு அது புரியும். ஒரு பிள்ளைக்கு 40 வயசு, ஒரு அக்காவுக்கு, அவங்களுக்கு 15 வருஷமாக பிள்ளைகளே இல்லை. அந்த வீட்டில் அந்த குழந்தை ஆசீர்வாதங்கள் சந்ததியாக அவங்களுக்கு இல்லவே இல்லை. அப்போ இந்த ஆரோனின் ஆசீர்வாதத்தை குறித்து அவங்க சர்ச்சில் அவங்க மெடிடேட் பண்ணியிருக்காங்க. அதை மெடிடேட் பண்ணதும் அந்த சிஸ்டர் அதில் தொடப்பட்டு ஒரு நாளும் அதை அவங்க அறிக்கை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த வாரத்தில் அவங்க சபைக்கு ஒரு யூத ரபி, ரட்சிக்கப்பட்ட ஒரு யூத ரபி வந்திருந்தாங்களாம். அப்போ அந்த வாரத்தில் அவங்க அந்த ஆரோனின் ஆசீர்வாதத்தை அந்த சபையில் இருக்கிற எல்லா ஜனங்க மேலேயும் கூறினாங்களாம். ஆசீர்வாதம் எல்லா ஜனங்கள் மேலேயும் வரும், ஆனால் ஆமீன்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அது நிறைவேறும். பா, இன்னைக்கு ஆமீன் சத்தமாக வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளையோட நிலைமை அப்படி கண்ணீரின் பள்ளத்தாக்கு. ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் பேசிருங்கப்பா, என் வாழ்க்கை மாறிடாதான்னு இருந்துச்சான். அந்த ஆசீர்வாதத்தை அந்த ரபை பாடினாராம். அதை பாட அந்த பிள்ளைக்கு ஒரு அப்படி ஒரு சமாதானமா. அந்த பிள்ளை சில மாதங்கள் கடந்ததான். பல நாளுக்கு அப்புறம் ஒரு அழகான ஆண் பிள்ளைய அதே சபைக்கு எடுத்துட்டு அவங்க டெடிகேட் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை சொன்னாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை இங்கே இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக ஜபிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைய தினத்தில் அந்த எண்ணாகமம் 6:24 27 ஒரு 10-20 முறை, எத்தனை முறை முடியுமோ நீங்கள் தமிழில் வாசிங்க, இங்கிலீஷில் வாசிங்க, முடிஞ்சால் எபிரேயத்தில் ஸ்க்ரீனில் இருக்கு, எபிரேயத்தில் நீங்கள் அது வாசிக்க கர்த்தர் ஒரு பெரிய அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன். ஏன்னா கர்த்தரோட வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. அது ஒரு ப்ரொசீஜராவோ ஃபார்மாலிட்டியாவோ இல்லை, அது தேவனுடைய வார்த்தை. தேவனே சொன்ன அந்த வார்த்தை, ஆரோன பேச சொன்ன அந்த வார்த்தையை நம்ம பேசும்போது, ஏன்னா கர்த்தர் என்ன எப்படி பார்க்குறாரு, ராஜாவாகவும் ஆசாரியனாகவும். அப்போ அதை பேசுகிற அதிகாரம் ஏசப்பா சிலுவையில் பை த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் த கேல்வரி எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. அப்போ நான் அதை யாரு மேலே வேணாலும் பேசலாம். பேச 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 ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் உண்டாகும். எத்தனை பேர் போன வாரம் பாஸ்டர் சொன்னார், 7 முறை போய் உங்கள் வீட்டில் போய் அதை கூறுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் அதை பண்ணோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் செய்த காரியங்களுக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ நம்ம அந்த வார்த்தை வரும், ஆனால் அதை ஆமென்னு சொல்லி பெற்றுக்கொண்டு அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஓகே, உண்மையாக சொல்கிறீங்களா? எப்படி சொல்கிறீங்க? ஓகே, ஆரோனின் ஆசீர்வாதம் நம்ம இப்போ வாசித்தோம். ஏசப்பா பரமேறி செல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்? கரங்களை தூக்கி ஜனங்களை ஆசீர்வதித்து தான் போனார். தெரியும். இப்போ ஐ எம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங். அடுத்தது பவுலோட எபிசல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கிருபை சமாதானம் இருக்கா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ரோமர் 1:7 மட்டும் ஒருத்தர் வாசிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 1:3, 2 கொரிந்தியர் 1:2, கலாத்தியர் 1:3, எபேசியர் 1:2, பிலிப்பியர் 1:2. எல்லாத்துலேயும் என்னன்னா நீங்கள் அதை வாசிச்சிருப்பீங்க, உங்களுக்கு அதெல்லாம் வாசிச்சிருப்பீங்க. என்ன எதில் ஆரம்பிக்குது? சர்வீஸ் முடிஞ்சதும் என்ன சொல்றோம்? பெனிடிக்ஷன்னு. ஓகே சிஸ்டர், அதை மட்டும் வாசிங்க. ரோமர் 1:7. தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளச் செய்திருக்கிறார். அப்புறம்
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுலோட எல்லா லெட்டர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் எதுல இருக்கும்? கிருபஸ். அவங்களுக்கெல்லாம் அந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தது. அந்த ரகசியம் இப்ப நம்ம என்னாகமம் 6ல என்னெல்லாம் இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். முதல் வசனம், கர்த்தர் உன்னை, சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கெல்லாம் ஜெப குறிப்பு இருக்கா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. நான் ராஜா ஆசாரியன் அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்றீங்க. யாருக்காவது ஜெப குறிப்பு இருக்கா இல்லையா? சபையில இருக்கு. அந்த ஜெப குறிப்பு ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று பாதுகாப்பு. ரெண்டுக்குள்ள வருதான்னு மட்டும் செக் பண்ணுங்க உங்க ஜெப குறிப்பு. ஒன்று எனக்கு ஒரு காரியம் இல்லை அதை கொடுங்க, இன்னொன்று இவங்கெல்லாம் என்னை இப்படி துன்பப்படுத்துறாங்க என்னை பாதுகாத்துக்கங்கப்பா. ரெண்டு காரியம்தான். நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் ரெண்டே இதுல பார்க்கலாம். ஒன்று எனக்கு ஒரு தேவை இருக்குது அதை கொடுங்க, கரெக்டா? இன்னொன்று இவங்கெல்லாம் என்னை இப்படி பண்ணுறாங்க, எனக்கு இந்த வியாதி டாக்டர் இது சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை. ரெண்டே காரியம். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை? தேவனோட கிருபை தேவை. நம்ம வாழ்க்கையில் பாதுகாப்பு உண்டாகணும்னா தேவனுடைய சமாதானம் தேவை. அந்த ரகசியத்தை பவுல் அறிஞ்சிருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆசீர்வாதம் தேவைன்னா என்ன தேவை? தேவனுடைய கிருபை. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டதே ஒரு ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உங்கள் கேள்வி, ஆசீர்வாதம்னா என்னங்க? நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றோம். வாட் இஸ் பிளெஸ்ஸிங்? கார் இருக்கிறதா? வீடு இருக்கிறதா? ஐஃபோன் வச்சிருக்கிறதா? கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்றாருல்ல, மகளே நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றதா பெரிய ஆசீர்வாதமே. விசுவாசம் இருக்கு பாருங்க. ஏசப்பா என் கூட இருக்காரு, புழுதிலிருந்து என்னை தூக்கி எடுத்தாரு, ரட்சிப்பினால வழி நடத்தினாரு, சிலுவையில என் பாவத்துக்காக மரிச்சாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு, பரமேறி சென்றாரு, இன்னைக்கும் என்னை உன்னதத்துல வைத்திருக்காரு. அவரு தான் என்னோட இயேசு, அவர் என் கூட இருக்கிறது தான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லும் போதே நம்ம வாழ்க்கையில பாதி மாற்றம். இல்லை என் லோனை கட்டினாதான் எனக்கு ஆசீர்வாதம். ராஜாவா? அடுத்தது நான் சொல்ல விரும்பல. அடுத்தது ஆசாரியனா? ஸோ கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரு, நம்மளை எப்படி பார்த்து கொண்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரகசியங்க அவங்க அறிஞ்சிருந்ததுனால தான் அவங்க அந்த கிருபையும் சமாதானத்தையும் அவங்க பயன்படுத்தினாங்க. ஆசீர்வதிக்கும் கைகள், கிருபையின் வார்த்தைகள், சமாதானத்தின் வாழ்க்கை. என்னைக்கு நான் மற்றவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறேனோ, கிருபையின் வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறேனோ, என் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். ஒரு நிமிஷம் உங்கள் கைகளை பார்த்து, இந்த கைகள் என்ன செய்து கொண்டு இருக்கு? கொடுக்குதா வாங்குதா? நல்லா பாருங்க. கொடுக்குதா? எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பீங்க? எத்தனை பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க? என்னக்கா சொல்கிறீங்க? என் பிள்ளை ஸ்கூல் ஃபீஸுக்கே நான் எவ்வளோ நாள் ஜபிக்க வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. எத்தனை குடும்பங்களுக்கு நீங்கள் இந்த கைகள் போஷிச்சிருக்கோம்? எத்தனை பேருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் இந்த கரங்களை வச்சு நான் ஜபிச்சிருப்பேன். அதான் கேட்டேன், இன்றைக்கி நான் எதுக்கு வாழ்கிறேன்? என் குடும்பத்துக்காக மட்டும் வாழ்கிறது தான் என்னோடய வாழ்க்கையா? நாட் அட் ஆல். இது மட்டும் என் வாழ்க்கையில் இருந்தால் என் வாழ்க்கை ஷலோமில் நிறைஞ்சி பேரின்ப பெருவெள்ளத்தில் நான் நீந்திட்டுருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேரின்பம் பெருவெள்ளம் வேணுமா? வேணும். ஆனால் நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன், கரெக்டா? நான் கிருபையுள்ள வார்த்தையை பேச மாட்டேன். அதனால என் வாழ்க்கையில் ஸோ நம்மளை ஆராய்ந்து பார்க்குற ஒரு நாள் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அந்த எபிரேய மொழியில் அந்த வார்த்தைகள் அங்கே போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் எபிரேயத்தில் இந்த ஆசீர்வாதம் தெரியுமோ என்னோடு கூட ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். எவ்ரகேகா. மைக் கொடுங்க, யாருக்கு தெரியுமோ அது மைக்கில் சொல்லுங்க. எவ்ரகேகா யாவே, விஷ்மரேகா யாஹேர் யாவே, பனவலேக்கா வெகுனேக்கா ஈஷா யாவே, பனவலேக்கா வேஷேம் லேக்கா ஷலோம். ஹல்லேலூயா. நான் மட்டும் தான் சொல்ல முடியுமா எபிரேயத்தில்? அக்காவும் சொல்ல முடியும். நீங்கள் சொல்ல முடியாதா? முடியும். நம்ம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த வருஷம் பைபிள் காலேஜில் உங்களுக்கு ஆரோனின் ஆசீர்வாதம் தான். ஆமேன். ஹல்லேலூயா. ஓகே, அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது எபிரேய பாஷையில் அந்த முதல் வசனத்துக்கு எத்தனை வார்த்தைகள் தெரியுங்களா? எவ்ரகேகா யாவே வேஷ்மரேகா. அதோட நிறுத்திடணும். எவ்ரகேகா யாவே வேஷ்மரேகா. எத்தனை வார்த்தைகள்?
3 வார்த்தைகள். அடுத்தது யாஏர் யாவே பனவலேகா வெஹுனேகா. எத்தனை வார்த்தைகள்? 5 வார்த்தைகள். 2வது வசனம் 5 வார்த்தைகள். ஈசா யாவே பனவலேகா வெசேம் லேகா ஷலோம். எத்தனை வார்த்தைகள்? 7 வார்த்தைகள். 3 வார்த்தைகள், 5 வார்த்தைகள், 7 வார்த்தைகள். 3 என்றது பைபிள்ல எதை குறிக்கிறது? 3ஆம் நாள் ஏசப்பா தாவீது எத்தனை கல்லுகளோட போனாரு? இதெல்லாம் அந்த ரகசியங்கள் அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. ஒரே கல்ல கோலியாத்தை அடிச்சு முடிச்சாரு. ஆனா ஏன் 5 கல்? அவங்களுக்கு சில ரகசியங்கள் தெரிந்திருந்தது. ஹல்லேலூயா. அடுத்தது 7னா என்ன? பரிபூர்ணம். நான் ரொம்ப டீப்பாலாம் போல, எனக்கு தெரியும் உங்களுக்கு அப்படியே என்ன நீங்க பாப்பீங்க. அதனால நான் சீக்ரெட்டாவே விட போறேன் இன்னைக்கு. ஹல்லேலூயா. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கற்றுக் கொடுக்க போறேன். ஓகே. அடுத்தது எத்தனை எழுத்துக்கள்? இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் இருக்கிற அந்த வெளிப்பாடை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ரொம்ப என்னோட தேவன் எவ்வளோ பெரிய தேவன்னு நம்ம அந்த பேரின்ப நதி நமக்குள்ள பொங்குறத நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே. ஃபர்ஸ்ட் வசனத்துல 3 வார்த்தைகள், 15 வசனங்கள். பைபிள்ல 1னா அது தேவனை குறிக்கிறது, 5னா தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. அப்போ முதல் அது பிதாவினுடைய வல்லமையை குறிக்கிற அந்த வசனம். முதல் என்னது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். நம்மளை ஆசீர்வதித்து காக்கிறது யாரு? பிதாவாகிய தேவன். அடுத்தது பார்த்தா 20 எழுத்துக்கள். 20னா 2 × 10. ஓகேவா? எபிரேய தெரிஞ்சவங்களுக்கு 10வது எழுத்து எது? எல்லாம் எண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட், வெரி குட். யோட். இன் ஜீசஸ் நேம் நீ என்னெல்லாம் எஸ்பெக்ட கேட்குறியோ அதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த 10வது பொசிஷன் வார்த்தை என்னன்னா யோட். யோட்னா என்னன்னா அது யாரை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. பரலோகத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்காக இறங்கி என்னை தூக்கி உன்னதத்துல வைத்த தேவனே அப்படின்னு சொல்றது தான் அந்த 20ன்ற அந்த இது குறிக்குது. 3வது 25 எழுத்துக்கள் இருக்கும். அதாவது 20னா என்ன? ஏசப்பா இறங்கி அவர் என்ன பண்ணாரு? நமக்காக மரிச்சாரு, உயிர்த்தெழுந்தாரு, பரமேறி சென்று யாரை அனுப்பிச்சாரு? 5னா தேவ வல்லமை. அவர் யாரை அனுப்பிச்சாரு? ஆவியானவரை இறங்க வச்சு. அவர் ஆவியானவர் என்ன செய்ய போறாரு? நம்மளெல்லாம் பரலோகத்துக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆவியானவர் நமக்குள்ள நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு, நம்மளை பண்படுத்திட்டு இருக்காரு. 2ஆம் வருகையில அந்த மத்திய வானத்துல நம்மளை ஏசப்பா கிட்ட போய் கொண்டு சேர்க்கிறது யாரு? ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல முதலாவது நம்ம யாரை பார்க்கிறோம்? பிதாவினுடைய அன்பை பார்க்கிறோம். பிதா என்ன பண்றாரு? என்னை ஆசீர்வதித்து என்னை பாதுகாக்கிறாரு. அடுத்தது யாரை பார்க்கிறோம்? கிருபையானவரை பார்க்கிறோம். கிருபை இருக்கா? கிருபை இருக்காங்க. கிருபைனால யாரு? அது ஏசப்பா தானே. இறங்கி தன்னோட ஜீவனையே எனக்காக தந்த ஏசப்பா. அந்த 3வது வசனத்துல ஆவியானவர். அவரால் மட்டும்தான் எனக்கு சமாதானம், சகல ஆறுதலின் ஆவியானவர். அவரால் மட்டும்தான் என்னை சமாதானத்தினால நிரப்ப முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துல அத்தனை ரகசியங்கள் இருக்கு. நான் ஜஸ்ட் சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா நான் அது சொல்றேன். அந்த எண்கள் 1னா என்ன? தேவன். 2னா 2வது நாள் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்து எடுத்தார். ஸோ வேர் பிரிக்கிறது தான் 2 குறிக்கிறது. 3வது என்னன்னா ஏசப்பா எப்படி பரலோகத்திலிருந்து வேர் பிரிக்கப்பட்டு பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டார். 3வது உயிர்த்தெழுதல். 4வது நாள் தான் சூரியன் அவர் சிருஷ்டித்தார். நீதியின் சூரியன் யாரு? ஏசப்பா. ஸோ 4ன்றது ஏசப்பாவை குறிக்கிறது. 5 தேவ வல்லமை. 6 3 6 அது மனிதனின் இலக்கு, அந்தி கிறிஸ்துவின் இலக்கு. 7 அது பரிபூரணம். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களோட ஹீப்ரூ கிளாஸ்ல நம்ம பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நம்ம கற்றுக் கொடுப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ இத்தனை ரகசியங்கள் தேவனோட வார்த்தையில் இருக்கு. எத்தனை பேர் தேவனோட வார்த்தையை அப்படி ருசிச்சு நம்ம வாசிக்கிறோம்? ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், அதான் நிறைய பாஸ்டர்ஸ் நம்மளை திட்டுறாங்க. கிளி ஜோஷியம் மாதிரி கேலண்டர்ல ஒன்றை பார்த்துட்டு நடக்கும் முன்னாடியும் தெரியாது பின்னாடியும் தெரியாது. தேவனோட வார்த்தையை ஆராய்கிற ஜனங்களா, இந்த வார்த்தையை நம்ம மெடிடேட் தியானிக்கிற ஜனங்களா. அந்த வார்த்தை தான் ஜீவன். அந்த வார்த்தை இருந்தா என் வாழ்க்கையில ஆசீர்வாதம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, வார்த்தை இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் சிஸ்டர். வார்த்தை இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் சிஸ்டர். முடிச்சிடலாமா? இதோட எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் முடிக்கலான்றீங்க? யாரெல்லாம் முடிக்க வேண்டான்றீங்க? டைம் ஆயிடுச்சு. எவ்வளவு டைம் இருக்கு? 10 minutes இருக்கா? ஓகே.
ஒரு கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பிரச்சனை. சொல்லுங்க, கணவன் மனைவினாலே பார்த்தீங்களா, ராஜாவாகியும் ஆசாரியனா என்ன சொல்லணும், நம்மளே நம்புறோம். அதுதான் நம்மளே என்ன பண்றோம், என் கணவர்னா பிரச்சனை தான் நம்புறோமா, மனைவினா கணவரெல்லாம் என் மனைவினா அதை நம்ம விசுவாசி நம்மளே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறோம். அப்போ என்னவா நிற்பாங்க அவங்க, சொல்லுங்க, என் கணவர்னா வாவ், மனைவினா கணவரெல்லாம் சொல்லுங்க மனைவினா வாவ். சொல்ல மனசு வரலை, ஆனால் நீங்கள் சொல்லி மட்டும் பாருங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கணவன் மணியும் அப்படிதான், ஒன்று அந்த பக்கம் உட்காந்துருக்குமா, வீட்டில் இன்னொருத்தங்க இப்படி உட்காந்துருப்பாங்களா, 2 பேர் வேறு வேறு டைரெக்ஷனில் உட்காந்துருப்பாங்களாம். அப்போ அவங்களோட போதகர் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு சொன்னாங்களாம், நம்ம அப்படி இருக்கக்கூடாது, கர்த்தர் நினைச்ச அந்த உறவில் நமக்குள்ள பிளவு வரக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நம்ம போய் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. நான் இன்றைய தினத்தில் உங்கள் மேலே அந்த ஆரோனின் ஆசீர்வாதத்தை சொல்லி கொடுப்பேன், உங்கள் மேலே கூறுவேன், அதோடு விட்டுறக்கூடாது. நீங்கள் 2 பேர் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் கணவர் மேலே கை வச்சு நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க, மனைவி மேலே கணவர் கை வைத்து அவர் ஆசீர்வதிக்கணும். ஒரு நாள் உங்கள் ஜெபத்தில் மட்டும் நீங்கள் இதை செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஃபிசிக்கலாக மட்டும் யுனைட்டடாக இருக்காது, இமோஷ்னலாக ஸ்பிரிச்சுவலாக எல்லா விதத்துலேயும் நீங்கள் யுனைட்டடாக இருப்பீங்க அப்படின்னு அவர் கற்றுக் கொடுத்தாராம். நிறைய நேரம் நம்ம பண்ணுறதில்லை, ஏன்னா நமக்கு தெரியறதில்லை. ஆனால் குடும்ப ஜெபம்னு ஒன்று நம்ம ஃபேமிலியில் வச்சுக்கணும். அந்த டைமில் நம்ம ஒருத்தரை நம்ம ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமாக நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த மனைவிக்கு அந்த கணவர் வந்து அவங்க கிட்ட சரியாக பேசுறதில்ல, வெறும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போடு அவர் போயிடுறாரு, இமோஷ்னலாக எந்த பாண்டிங்கும் இல்லை, அந்த ஒரு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் அந்த ஒரு கசப்பு வைராகியம் அது டெவலப் பண்ணி அந்த அம்மாவுக்கு கேன்சர். ஸோ அவங்களுக்கு கேன்சர் வியாதி. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க ஜபிக்கிறாங்க, அவங்க அழுகிறாங்கப்பா, இந்த கசப்பை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பான்னு ஜபிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆரோனின் ஆசீர்வாதத்தை அவங்க சொல்ல 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 அவங்க சரீரம் அப்படி பலப்பட்டுச்சான். அவ்வளோ 2 முறை கேன்சர் வந்து 2 முறை கேன்சர்லேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடச்சதான். அவங்க கணவனோடு இணைஞ்சு இன்னைக்கு ஊழியத்தை அவங்க செய்து கொண்டு இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனோட வார்த்தையில் எவ்வளோ வல்லம் இருக்குது. இன்னைக்கு பலவீனமா கர்த்தரோட வார்த்தையை எடுத்து வாசிக்க போகிறோம். பிரச்சனையா ஆசீர்வாதத்தை கூற போகிறோம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். அந்த 27வது வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கு தெரியுங்களா, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அதாவது எபிரேயத்துல யாவே யாவே யாவே. நிறைய பேர் யாவே சொல்ல மாட்டாங்க, அதுல அடோனாய் அடோனாயின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த யாவே அப்படின்ற அந்த வார்த்தை உடன்படிக்கையின் நாமம். அந்த நாமம் எத்தனை முறை இந்த வசனத்தில் வந்திருக்கு, 3 முறை. அப்போ எவ்வளோ வல்லமை, எவ்வளோ ரகசியங்கள் அதில் உள்ளடக்கியதா அது இருக்கும் இல்லையா. ஸோ ஆரோன் பேசினார், தேவன் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஃபேத் சர்ச் பேச போது தேவன் ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. ஓகே, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அந்த அளவுக்கு we will learn. ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நமக்கு தேவையானது. கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும், ஆசீர்வாதம் வேணுமா, பாதுகாப்பு வேணுமா, 2மே எனக்கு தேவையானது. தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். அதுதான முதல் வசனம். அந்த வசனத்தை தமிழில் இப்படி வாசிக்கிறோம், ஆனால் எபிரேய பாஷையில் இதை எப்படி, இதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் பாருங்களேன். யாராவது ஒருத்தர் மைக்கில் அந்த ஸ்க்ரீனை பார்த்து அதை வாசிங்க. ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு அந்த வசனம் இருக்குல்ல, 6 என்னாகமம் 6:24 எபிரேய பைபிளோட தமிழாக்கம் இது. வாசிங்க சிஸ்டர். ஒரு அன்பான தந்தை ஆரோன் இருக்கியாப்பா, அன்பான தந்தை தன் பிள்ளையிடம் குனிந்து வருவது போல் பரலோக தந்தை உன்னிடம் நெருங்கி தம்மையே உனக்கு கிடக்க செய்து தமது வரங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அருள்வாராக. இப்போ இங்க ஒரு குழந்தை இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? யாராவது வர முடியுமா? ஒரு வாலண்டியர், டேனிகம். ஓகே. ஸோ அந்த முதல் வசனத்தோட இது என்னன்னா, இவர் தான் தந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பரலோக தந்தை என்ன பண்றாரா, அவருக்கு சிரிப்பு வருது. பரலோக தந்தை என்ன பண்றாரா, அவர் ஒரு அன்பான தந்தையா தன் பிள்ளைக்கு குனிந்து, முட்டி போடுப்பா,
அவனை முட்டி போடு. அவர் லெவலுக்கு நீங்க இறங்குங்க. அவர் உங்க லெவலுக்கு தூக்குனீங்களா, வெரி குட். நீங்க முட்டி போட்டு அந்த பரலோக தந்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, அதாவது கர்த்தர் உனக்கு பராக்கா பண்றாரு. அதுக்கு என்ன பண்றாராம்? பிதாவாகிய தேவன் அவர் முழங்கால் போட்டு ஷீபாவை தூக்குறாராம். உங்களை இந்த ஆரோன் நீங்க நிக்கிறார்ல, ஆரோன் இடத்துல உங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. டேனி இடத்துல எல்லாரும் பிதாவாகிய தேவன் இருக்காருன்ற ஜப கண்ணோட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வராது, அழுக வரும். ஹல்லேலூயா. உங்களோட அப்பா பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா நீங்க உங்களை இப்படிதான் பார்க்கறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாராம்? ஒரு அன்பான தந்தை தன் பிள்ளை இடத்தில் குனிந்து வருவதை போல் பரலோக தந்தை உன்னிடம் நெருங்கி தம்முடைய தம்மையே உனக்கு கிடைக்க செய்து அவரையே கொடுக்கிறாரா. இந்தாப்பா என்னையே நீ வச்சுக்க, நான் இருக்கேன் உனக்காகன்னு சொல்லி தமது வரங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அருள்வாராக. அவர் என்ன பண்றாரா? அவருக்கு கொடுங்க வரங்களையும் வாக்குத்தத்தங்களையும் என்ன பண்றாரா? பிதாவாகிய தேவன் எனக்கு வரங்களை கொடுக்கிறாரா, எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரா? அவர் இறங்கி வந்து ஹல்லேலூயா, அவர் இறங்கி வந்து பிதாவா, அவர் எவ்வளவு அன்பு, தன் ஒரே பேரான குமாரனை உங்களுக்கும் எனக்காக கொடுத்த அன்பு பிதாவினுடைய அன்பு. ஹல்லேலூயா. அது சாதாரண அன்பு இல்லை, அது எனக்காக தன் மகனையே கொடுத்த அன்பு, பிதாவினுடைய அன்பு. நிறைய நேரம் அந்த பிதாவினுடைய அன்பை நம்ம ருசித்து பார்க்கறதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாராம்? இறங்கி நம்மளாம் குழந்தைங்களா இருக்கோம், இறங்கி என்னோட லெவலுக்கு வந்துட்டாராம். இறங்கி அவர் என்ன பண்ணிட்டாராம்? என் லெவல் இங்க இருக்கு, பிதா இறங்கி என்னோட லெவலுக்கு வந்து அவர் என்னை ஆசீர்வதித்து, அந்த ஆசீர்வாதம்னா என்ன? இறங்கி வந்து அவரையே எனக்கு கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். எது என்கிட்ட இருக்கோ இல்லையோ, அப்பா நீங்க என் கூட இருக்கீங்கன்னு சொல்றீங்க, வசனம் சொல்லுதா இல்லையா? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன், நான் போகிறெல்லாம் உன்னை காப்பேன் சொல்றாரா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அப்பா என் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். பணம் இல்லைன்னா பரவாயில்ல, கார் இல்லையா பரவாயில்ல, வீடு இல்லையா பரவாயில்ல, குழந்தை இல்லையா பரவாயில்ல, கல்யாணம் இல்லையா பரவாயில்ல, வேலை இல்லையா பரவாயில்ல, யாரும் கூட இருக்காங்க. கர்த்தர் என் கூட இருந்தா இது எல்லாம் என்னை தேடி வரும். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன தெரியுங்களா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். காக்க கடவருக்கு என்ன அர்த்தம்ன்றது வாசிங்க சிஸ்டர் ஸ்கிரீன்ல. பரலோக தந்தை உன்னை சுற்றிலும் முள்வேலி போன்ற பாதுகாப்பை அமைத்து, முள்வேலி போட, அவனை ஹக் பண்ணுப்பா, முள்வேலி போல பாதுகாப்பை அமைத்து, சத்துருவின் தீங்கிலிருந்து உன் சரீரம் ஆத்துமா மனம் ஆவி உன் அன்புக்குரியவர்கள் மற்றும் உடைமைகள் அனைத்தையும் காப்பாராக. இதுதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் இறங்கி தன்னையே எனக்கு கொடுக்கிறது, அவர் என் கூட இருக்கிறது தான் எனக்கு ஆசீர்வாதம். அடுத்தது முள்வேலி போல எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து, என்னோட ஆவி, என்னோட ஆத்துமா, என்னோட சரீரம், எனக்கு சேர்ந்தவங்க, என்னோட ஆஸ்திகள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாராம்? பாதுகாத்து கொள்றாராம். இதெல்லாம் இருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் இருக்கலாம், பாதுகாப்பு இல்லாட்டி. இந்த நிலம் தெரியுது பாருங்க, இந்த பெரிய ஓனர்ஸ், இந்த நிலங்களுக்கு நிறைய ஓனர்ஸ் இங்கே இருக்காங்க. அந்த ஒரு ஓனரோட ஒரு தங்கச்சி ரொம்ப பலவீனம். நம்ம ப்ரே பண்ணுறோம்லப்பா, இந்த நிலத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படியெல்லாம். அந்த குடும்பத்தில் அந்த சிஸ்டருக்கு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? அந்த சிஸ்டர் நான் சுகமானும் நீங்கள் ஜெபிங்களே, நிலம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த இன்னொருத்தரோட நலத்தை நம்ம வேணும்னு நினைக்கிற பாருங்க, ஏசப்பா காசை எனக்கு அந்த திராணியை கொடுங்கப்பா வாங்குறதுக்கு டிக்னிஃபைடாக ஜெபிக்கணும். இன்னொருத்தரோட சொத்து எனக்கு ஃப்ரீயாக வேணாப்பா. கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு நான் விளக்கரியம் இல்லாமல் ஒரு காரியத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னது யாரு? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தாவீது எந்த இடத்துல? அருவனாவின் களம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்னா என்னன்னா, நம்மளை சுத்தி ஒரு முள்வேலியை கர்த்தர் போட்டிருக்காராம். நமக்கு அந்த முள்வேலி பஞ்சு மாதிரி இருக்கும் உள்ள, ஆனா வெளியில தொடுறவங்களுக்கு தான் ஆபத்து. நம்மளை தொட்டுட்டாங்க, யாருக்கு டேஞ்சர்? ஏன்னா கர்த்தர் என்னை காக்க கடவர், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். அப்போ அந்த எபிரேயத்துல அந்த வசனத்துக்கு எவ்வளோ ஜீவன் இருக்கு பாத்தீங்களா? அந்த வார்த்தையில் எவ்வளோ ஜீவன் இருக்கு பாருங்க. எப்படியாப்பட்ட நமக்கு அது பஞ்சு போல இருக்கும் அந்த முள்வேலி, ஆனா என்னை தொடுறவங்களுக்கெல்லாம் அது டேஞ்சர்.
ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை யாராவது தொட்டா டேஞ்சர் அவங்களுக்கு தான் டேஞ்சர். ஏன்னா நான் ராஜா, நான் தேவனுடைய ராஜா, தேவனுடைய ஆசாரியன். அப்போ பாதிப்பு எனக்கு இல்லை. எனக்கு விரோதமா பேசுறாங்களா, ஸ்தோத்திரம். பாதிப்பு யாரு? என்ன சுத்தி என்ன இருக்கு? முள்வேலி. ஒரு முறை இந்த ஆசீர்வாதத்தை கூறும்போது என்ன சுத்தி என்ன இருக்கு? முள்வேலி இருக்கு. நீங்க என்ன தொட்டுட்டீங்கல்ல, என்னை குறிச்சு பேசிட்டீங்கல்ல, எனக்கு தீங்கு இழைச்சிட்டீங்கல்ல, எனக்கு மந்திரவாத கட்டுகள் என்னென்னவோ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே, சிஸ்டர் உங்களுக்கு நான் ஆசாரியன், சிஸ்டர் உங்களுக்கு நான் ஜபிக்கிறேன். டேஞ்சர் உங்களுக்கு சிஸ்டர், உங்க விடுதலைக்காக நான் ஜபிக்கிறேன் சிஸ்டர். நான் ஜபிச்சா தேவன் விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ராஜா நான், தேவனுடைய ஆசாரியன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கடந்து செல்லுவோம். டைம் இருக்கா? இதோட முடிச்சுக்கலாமா? அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் இதையே கண்டினியூ. இந்த வாரம் ஒன்று மட்டும் நம்ம தியானிச்சு முடிச்சிடலாமா? ஓகே, சொல்லி முடிச்சிடுறாங்க. யோசேப்போட வாழ்க்கையில நீங்க வாசிச்சீங்கன்னா ஆதியாகமம் 39:2, ஆதியாகமம் 39:21, ஆதியாகமம் 39:23 எல்லாம் வாசிக்கும் போது என்ன பார்க்குறோம்? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு அந்த ஆதியாகமம் யோசேப்போட எபிசோடு வாசிக்கும் போது எத்தனை முறை கர்த்தர் சொல்றாரு? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால யோசேப்புக்கு பிரச்சனை வராம இருந்ததா? வந்தது. ஆனா அந்த பிரச்சனையை மேற்கொள்ள அபிஷேகம், கிருபை, வார்த்தை எல்லாம் அவனுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு, அதை வாசிக்கலாமே. யோசேப்பு குழியில் இருந்து காக்கப்படவில்லை. குழி வந்துச்சா? கர்த்தர் தான் அவன் கூட இருந்தாரே, காப்பாத்திருக்கலாமே. குழியிலிருந்து அவன் காக்கப்படவில்லை, தேவனுடைய நோக்கத்திற்காக காக்கப்பட்டான். ஹல்லேலூயா. குழியில போட்டது உண்மைதான், ஆனா தப்பவிக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? தேவன் நோக்கம் நிறைவேறதுக்காக. இன்னைக்கு நம்மளாம் எப்பவோ மரித்திருக்க கூடும், ஆனா இன்னைக்கும் ஜீவனை தந்து இங்க நம்மளை அமர வச்சிருக்காரு பாருங்க. நம்மளோட வாழ்க்கை, என்னோட குடும்பம், என்னோட காரியங்களுக்காக நான் வாழ்றதுக்கு இல்ல, தேவனோட ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நான் என்ன ஜீவனோட தேவன் வைத்திருக்கார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க அந்த அந்த தரிசனத்தை தொலைத்தவர்களா இன்னைக்கு இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை மறுபடியுமா நினைப்பூட்டுறாரு. உன் குடும்பம், உன் பிள்ளை, அதெல்லாம் நீ வாழ்ந்து நீ கண்ணீர் விட்டது போதும். நீ கர்த்தரோட ராஜ்ய மேன்மைக்காக எழும்பி நிற்கும் போது, அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, நம் வீடுகளை ஜப வீடுகளாக மாற்றும் போது, நம் குடும்பங்களை ஜப குடும்பங்களாய் மாற்றும் போது, அநேகருக்கு பரிந்து பேசும்போது, அநேகர ஜபங்களை தாங்கும் போது ஒரு விசேஷித்த தயவும் கிருபையும் தேவன் என் வாழ்க்கையில கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அப்போ அப்பா என்ன பண்றாரு? தன்னோட ஒரே பேரான குமாரனை யாருக்காக கொடுத்தாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்த அந்த தேவ அன்பை இன்னைக்கு ருசித்து பார்க்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அந்த தேவ அன்பை இன்றைய தினத்தில் நம்ம ருசித்து பார்க்கலாமா? அப்பா ரீமஷல்லரபா இன்னைக்கு அந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம விதைக்க போறோம் எல்லாரோட வாழ்க்கையிலையும். எப்படின்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். அப்போ கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புறார்? அப்பா, என்ன வாழாக்காம என்னை தலாக்குங்கப்பா, என்ன பரவி பாய்கிற நதியை போல மாற்றுங்கப்பா, வற்றாத நீரூற்ற போல மாற்றுங்கப்பா, வளமிக்க தோட்டத்தை போல மாற்றுங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னெல்லாம் வாக்கு தத்தங்கள் கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுறாரோ, நீதிமான போல நான் செழிக்கணும்ப்பா, அந்த கேதுரு மரத்தை போல நான் வளரணும்ப்பா. அப்பா, என் வாழ்க்கை எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ, உங்களுக்கு மேலே ஆசீர்வாதத்தை கூறுங்க. பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் மேலே ஆசீர்வாதத்தை நம்ம கூற போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வசனத்தை உள்வாங்கிக்கலாமா? என்னோட ஆவி, ஆத்மா, சரீரத்தில் அந்த வசனம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். அந்த தகப்பனுடைய அன்பு எப்படியாப்பட்ட அன்புனா, குமாரனை கொடுக்கிற அன்பு, தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுக்கிற அன்பு, அவரோட கரங்கள் நம்மளை ஆசீர்வதிக்கிற கரங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம்னு நம்ம கடந்த வாரங்களில் வாசிச்சோம். கர்த்தருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் தான் தேவன் விரும்புறார். நம் கண்ணீரோடு இருக்கிறது தேவனோட விருப்பம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பா, அப்பா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க
கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது காரியங்கள் பெறுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு இருப்பதே ஆசீர்வாதம். இன்னைக்கு உணருங்களேன். அப்பா எனக்கு அது வேணும் இது வேணும்ன்றது ஆசீர்வாதம் இல்லப்பா, நீங்க என் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம்ப்பா. அப்பா என் கூட நீங்க இருக்கீங்கப்பா, எனக்கு தெரியும்ப்பா, நீங்க சர்வீஸ் முதல்ல என்னை ராஜாவாகவும் என்னை ஆசாரியனாகவும் பார்க்குறீங்கப்பா. என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. நீங்க இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, எல்லா சூழ்நிலையிலையும் என்னால் ஜெயம் எடுக்க முடியும்ப்பா. இந்த ஜப சிந்தையோட கூட அப்பா அப்பா கர்த்தர் அந்த வசனத்தை சொல்லுங்களேன். அந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன் ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Daddy, thank you Daddy. Hallelujah, 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 hallelujah. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுமீன் இருக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் எழுமீன் இருக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, கர்த்தரோட வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இப்போது கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய சுகம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய ஒத்தாசை உன்மேல் உன்மேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆரோனிடத்தில் பேசினார், நீ இஸ்ரவேல் புத்திரர் மேல், என் ஜனத்தில் மேல் என் நாமத்தை நீ கூற கடவாய், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கூற கடவாய் என்று கர்த்தர் சொன்னார். ஆரோன் அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டியது ஆரோனுடைய வேலை, ஆசீர்வதிப்பது தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை தேவ சமூகத்தில் உயர்த்தி உங்கள் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் இருக்கலாமா? இப்போது நான் இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மேலே கூறும்போது இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே, உங்கள் குடும்பங்கள் மேலே, உங்கள் தொழில் மேலே, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலே இப்போது இந்த ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். சாபங்கள் விலகும், பாவங்கள் விலகும், வேதனைகள் விலகும், நிந்தைகள் விலகும், அவமானங்கள் விலகும், போராட்டங்கள் விலகும். கர்த்தருடைய அற்புத கிரியைகளை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சபையர் எல்லாராமே என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எவ்ரஹேகா யாவே வேஷ்மெரேகா யாயே யாவே பனவஹலேகா வெஹனேகா ஈஷா யாவே பனவஹலேகா வேஷேம் லேகா ஷலோம். ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால உடைய ஜனங்களை இந்த வேலையில தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கிருபையும் சமாதானமும் அபிஷேகமும் இரக்கமும் தயவும் உங்களுக்கு உண்டாவதாக. தேவ உங்கள் கிரியைகளை, உங்கள் கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு பலகை பெருக பண்ணுவாராக. தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்வில் நிறைவாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எல்லா சாபங்கள் இந்த நாள்ல ஆசீர்வாதமாய் திரும்புவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை வாழ்வில் வல்லமையாய் கிரியை செய்வதா என்று ஜெபிக்கிறேன். எல்லா கோணலானவையில் சவையாவதாக, தேவனுடைய அனுக்கிரக நன்மைகள் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது இப்போதே பார்க்கிறேன், ஒரு தேவதூதன் ஒரு கோல்டன் கீயை போட்டு ஒரு டோரை திறக்கிறத நான் பார்க்கிறேன். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதவு திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறக்கிறார். உங்கள் வாழ்வில் எது அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் அதை திறக்கிறார். மனிதன் அடைத்திருக்கலாம், உலகம் அடைத்திருக்கலாம், சத்துரு அடைத்திருக்கலாம். தேவன் அந்த கதவை திறக்கிறார். தேவன் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாத நன்மைகளை திறந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஓ
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் இவர்கள் வாழ்வில் நிறைவாய் உண்டாவதாக. ஓ, உங்களுடைய வார்த்தைப்படியே இப்போ சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் வாழ்வு வந்து நிறைவாய் பலிப்பதாக. இவர்கள் வாழ்க்கையிலும் போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. குறைவை காணாதிருப்பாராக. இவர்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதாக. இவர்கள் ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடுவதாக. இவர்கள் அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பார்களாக. இவர்கள் கடன் வாங்காதிருப்பார்களாக. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து இவங்க தலையை உயர்த்துவீராக. யோசேப்பின் மன சொல்லப்பட்டது போல், யோசேப்பே நீ கனிதரும் செடி, யோசேப்பே நீ கனிதரும் செடி, நீ சுவரின் மேல் படருகிற கனிதரும் செடி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, உன் சகோதரர்கள் உன்னை மனமடிவாக்கி, வில்வீரர்கள் மனமடிவாக்கி உன் கைகளை சோர்ந்து போக பண்ணினார்கள். ஆனால் உன்னுடைய கரங்கள் யாக்கோபின் வல்லவரால் பலத்தன. அவன் இஸ்ரவேலில் ஆசாரியனாய் மாறினான். அவன் இஸ்ரவேலில் ஆசாரியனாய் மாறினான். கர்த்தர் உன்னை பலுகி பெருக பண்ணுவார். உன் கரங்களை கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேல வைக்கிறார். நீ அநேகருக்கு படி அளக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஜீவரச்சனை செய்யும்படி கர்த்தர் உன்னை செய்கிறார். இப்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்வில் வந்து நிறைவாய் பலிப்பதாக, நிறைவாய் பலிப்பதாக, நிறைவாய் பலிப்பதாக. இவங்க வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவங்க பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிவதாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை